இல்லை என் வாழ்க்கையை இந்த பக்கம் அழிச்சிட்டு இந்த பக்கம் நல்லா குடும்பமாக வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ நிவின் அப்படியே கொந்தளிப்பில் இருக்கிறத இன்றைக்கெலாம் வந்து அப்படியே தெளிவாக காமிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல்ல எடுத்தோன்னே விஜய் வந்து பேசி இது வந்து வேறு ஒரு வழியே இல்லைங்கிறனால தான் நாங்கள் வந்து இந்த முடிவு எடுத்தோம். யமுனா சாக கிடக்கும் போது இன்னொருத்தன் கல்யாணமான ஒருத்தனாக இருந்தால் கூட சரி அவனுக்கு கட்டி வைக்கணும் தான் நாங்கள் முடிவு பண்ணியிருப்போம். யமுனா தான் எங்களுக்கு முக்கியம். யமுனா பண்ணுறது பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணியே தீர்வோங்கிறதுக்காக தான் நாங்கள் முடிவு எடுத்தோம். இது தப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணுது. ஆனால் வந்து அது சொல்லாமல் அவங்களும் பாவமாக சரி மாப்பிள்ளையாக போயிட்டாருன்னு பாவமாக பார்த்துட்டு இருந்தாங்க சார் தான். கடைசியில் அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து அப்படியே நிழல் போட அப்படியே பின்னாடியே சுற்றிட்டு தெரிஞ்சா காவேரி யமுனா பின்னாடி. ஏன்னா வந்து யமுனா ஒன்று பண்ணிடக்கூடாதுன்ட்டு. அதனால தான் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க, திருத்த ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதை கேட்டிருக்க மாட்டோம். ஏதாச்சும் நடந்து அந்த புத்திர சோகம் வந்துடக்கூடாது உங்களுக்குங்கிறதுக்காக தான் பண்ணோம் அப்படின்ட்டு எப்படி நிவினை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்களோ அதை விட அதிகமான பிளாக்மெயிலை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளாக்மெயிலுக்கெல்லாம் பிறகு எப்படியோ வந்து அவங்க கோவமாக ரூம்குள்ளார போக என்னடா அது ரூம்குள்ளே இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களே எல்லாரும் ஷாக்காக. இதில் வேறு வந்து அவங்களை ஏற்றுக்கோங்கன்னு முன்னாடியே வந்து விஜயுடைய தாத்தா பாட்டிலாம் வேறு சொன்னாங்க. சரி அவங்களுக்கு என்னென்ன பக்கத்து வீட்டு கதை தானங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேராக உள்ளார போன சாரதாவை பார்த்து எல்லாம் வருத்தத்தோடு அழுகியோடு இருக்கும் போது பார்த்தா அவங்க வெளியே வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்கு தட்டோட வராங்க. உடனே ஷாக் ஆகி அப்படியே குடுன்னு ஓடி போய் யமுனா காலில் விழுது அம்மா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிச்சுக்க அதுக்கப்புறமா வந்து ஓடி வந்து காவேரியெல்லாம் கட்டி பிடிச்சி எல்லாரும் மாற்றி வந்து அழுகை காட்சிகள்லாம் போட்டதுக்கு பிறகு இப்போ ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. ஆனால் நிவினுக்கு இதில் ஆசீர்வாதம் அவங்க விருப்பம் இல்லை, இதுலேயும் விருப்பம் இல்லை. அவருக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லும் போது ஏன்பா அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட அப்படியே இதையும் சேர்த்து பட்டுப்பா காலில் விழுப்பா விழு அப்படின்னு விழு வச்சுட்டாங்க. அதுலேயும் காலில் விழுந்துட்டார். ஆனால் அடுத்த நிமிஷமே இதில் வேறு என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு ரொமான்ஸ் வேறு. அப்படி விஜய் டக்குன்னு காவேரியை பார்த்து எப்படி நினச்சதை சாதிச்சிட்டமா ரூட்டு கிளியர் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்க அடைச்சை அப்படின்னு இருந்துச்சு நமக்கு. ஸோ இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராக வீட்டுக்குள்ளார போயிட்டு இப்போ சாரதா இப்போ தான் கரெக்டாக சொல்கிறாங்க. உன் புருஷன் சொன்னாருங்க நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் வந்து அவரோட வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டா, அவள் படிப்பையும் விட்டா, இன்னொரு பையனை போய் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் மூஞ்சிலே வந்து அதில் விருப்பம் இல்லைன்னு தெரியுது. அவன் வீட்டில் எப்படி ஏற்றுப்பாங்க? அவன் வீட்டில் 1000 கனவு இருக்கும். எல்லாத்தையும் சொல்லிட்டு முன்னாடி வந்து இவளோட வாழ்க்கையில் வந்து இவ்வளோ மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கணும். அவசரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சு நாங்கள் இதனால தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது இதெல்லாம் அப்படின்னு அவங்க கரெக்டாக கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வேறு கங்கா வேறு வந்துட்டு கண்டிப்பாக மிதி வாங்கிட்டு தான் வரப்போறா அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்ல என்னக்கா சாபம் போடுற அப்படின்னா அப்புறம் பண்ண லட்சணத்துக்குங்கிறாங்க அவங்க. இதில் வெளில நிவின் கிட்டக்க குமரன் க்யூட்டாக வேறு பேசிகிட்டு இருந்தார். பாவமாக அவர் என்ன பண்ண வேண்டா நிவினே நம்ம சகலை ஆகிட்டோண்டான்னு பேச எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னு கொந்தளிச்சுட்டு நிவின் இப்போ என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணால் அதில் பின் விளைவுகள் என்னென்ன வருங்கிறத உங்களுக்குலாம் காமிக்கிறேன்னு முடிவு பண்ணேன். இதுக்கு நடுவில் குமரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது மனசுக்குள்ளார நீ நல்லவன்டா நீ வில்லன் ஆக மாட்டேங்கிறார். என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.